எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. தமிழ்நாட்டுல கோல்டு லோன். அதுலயும் இப்ப புதுசா வந்திருக்கிற ரூல்ஸ், எலெக்ஷன் பரபரப்புன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே திடீர்னு ஒரு பண தேவை வரும் இல்லையா? அப்போ நம்ம மனசுல வர முதல் கேள்வி, கையில இருக்கிற நகையை வச்சு கோல்டு லோன் வாங்கலாமா? அது ஒரு நல்ல ஆப்ஷனா? வாங்க இதுக்கான பதிலை தான் நம்ம இன்னைக்கு தேட போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு கோல்டு லோன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா பாத்திரலாம். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்ங்க. உங்ககிட்ட இருக்கிற தங்க நகையை பேங்க்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க. அதை அடமானமா வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு பணம் தராங்க. ஆனா இங்க ஒரு கண்டிஷன், நீங்க வட்டியை கரெக்டா கட்டணும். ஒருவேளை கட்டலைன்னா பேங்க் உங்க நகையை ஏலம் விட்டுருவாங்க. இதுதான் பேசிக்ஸ். ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. எல்லா கோல்ட் லோனும் ஒன்று கிடையாது. ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மக்களுக்கு மட்டும் இதை விட ரொம்பவே பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை என்னன்னு பார்க்கலாமா? இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே புரியும். சாதாரண கோல்டு லோனுக்கும் விவசாய நகை கடனுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. குறிப்பா யார்கிட்ட எல்லாம் நிலத்தோட பட்டா இருக்கோ அந்த விவசாயிகளுக்கு வட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி கிடைக்கிற லோன் அமௌண்ட்டும் அதிகமா இருக்கும். இதோட முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. வெளியில அதிக வட்டிக்கு கடன் வாங்குறத தவிர்த்து பேங்க் மூலமாவே குறைஞ்ச வட்டியில அவங்களால பணம் வாங்க முடியுது. இது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய பாதுகாப்பு. ஓகே, இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ரீசெண்டா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ, ஒரு முக்கியமான புது ரூலை கொண்டு வந்தாங்க. இது நீங்க எவ்வளவு பணம் லோன் வாங்க முடியுங்கிறத நேரடியா அஃபெக்ட் பண்ணுது. ஏன் இந்த மாற்றம் திடீர்னு? யோசிச்சு பாருங்க. தங்கத்தோட விலை பயங்கரமா ஏறி இறங்கிட்டே இருந்துச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, பேங்க் கொடுத்த கடன் தொகை அந்த தங்கத்தோட அப்போதைய மார்க்கெட் வேல்யூ விட அதிகமாயிடுச்சு. இது பேங்க்குக்கு ரிஸ்க் இல்லையா? அந்த ரிஸ்கை குறைக்கத்தான் ஆர்பிஐ இந்த புது ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. சோ இந்த புது சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கம்மியா லோன் கேட்டா உங்க நகையோட மதிப்புல அதிக பர்சன்டேஜ் பணமா கிடைக்கும். அதுவே நீங்க அதிகமா லோன் கேட்டா அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். இங்க எல்டிவின்னு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு லோன் டு வேல்யூ. அதாவது உங்க நகை 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதா இருந்தா 85% எல்டிவினா உங்களுக்கு 85,000 ரூபாய் கடன் கிடைக்கும். இதுதான் கணக்கு. இப்ப பாருங்க, ஒவ்வொரு பேங்க்கும் இந்த ரூல்ஸை ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க. கனரா பேங்க்ல வட்டி ஒரு மாதிரி இருக்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வேற மாதிரி இருக்கு, எல்டிவியும் அப்படிதான். அதனால நீங்க லோன் வாங்க போலீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரே பேங்க்குக்கு போகாம 2-3 பேங்க்ல விசாரிச்சு எது பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இந்த கதையில ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் வருது. ஃபினான்ஸும் பாலிடிக்ஸும் ஒன்னா சேரும்போது அது எப்படி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். 2026ல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வரப்போகுது. வழக்கமா எலெக்ஷன் வந்தாலே கடன் தள்ளுபடி செய்வோம்னு வாக்குறுதி கொடுப்பாங்க இல்லையா? போன தடவை மாதிரியே இந்த தடவையும் கூட்டுறவு வங்கிகள்ல வாங்குற விவசாய நகை கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கு. இதனால என்ன ஆகுது? எல்லாரும் கூட்டுறவு வங்கிகளை நோக்கி போறாங்க. இங்க ஒரு விவசாயி சொல்றத கேளுங்க. நிறைய பேர் மற்ற பேங்க்ல இருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து தள்ளுபடி கிடைக்கும்னு கூட்டுறவு பேங்க்ல வச்சுட்டாங்க. ஆனா எங்களை மாதிரி உண்மையிலே விவசாயம் பண்றவங்களுக்கு இப்ப லோன் கிடைக்கல, டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? இதுதான் இதோட பின்விளைவு. யாருக்கு உண்மையிலே தேவையோ அவங்களுக்கு கடன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அஃபிஷியலா கேட்டா எங்களோட லோன் டார்கெட் முடிஞ்சிடுச்சு, கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்னும் ஃபண்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா ரிசல்ட் என்ன? பல கூட்டுறவு வங்கிகள்ல புதுசா விவசாய கடன் கொடுக்கறதையே கிட்டத்தட்ட நிறுத்திட்டாங்க. இதனால நிறைய விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்தாச்சு. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன? மொத்தத்துல 4 முக்கியமான விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 1, நீங்க ஒரு விவசாயியா இருந்தா உங்களுக்கு சாதாரண கோல்டு லோனை விட விவசாய நகை கடன் தான் பெஸ்ட். 2, புது ஆர்பிஐ ரூல்ஸ் படி 5 லட்சம் ரூபாய்க்கு மேல லோன் கேட்டா கையில கிடைக்கிற பணம் கம்மியாகும். 3, எலெக்ஷன் டைம்ல கடன் தள்ளுபடி ஆகும்னு எதிர்பார்க்கறதால இப்போ கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகளுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசியா 4வது, எந்த பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு முன்னாடியும் வட்டி, எல்டிவி எல்லாத்தையும் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. சரி, கடன் வச்சிருக்கீங்களா இல்ல வைக்கிற ஐடியால இருக்கீங்களா? அப்போ இந்த அலசல் கண்டிப்பா உங்களுக்கு தான். இன்னைக்கு நாம நம்மளோட நகைக்கடன் சந்தைய முழுசா மாத்த போற 3 முக்கியமான விஷயங்களை பத்தி ஆழமா பார்க்க போறோம். 1, தேர்தல் வாக்குறுதிகள். 2வது, ரிசர்வ் வங்கியோட புது கட்டுப்பாடுகள். அப்புறம் 3வதா, கூட்டுறவு வங்கிகள்ல நடந்துட்டு இருக்கிற பெரிய மாற்றங்கள். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த பெரிய கேள்வி, 2026 தேர்தலுக்கு அப்புறம் நகை கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? ஏன்னா இந்த ஒரு எதிர்பார்ப்புல தான் நிறைய பேர் இப்போ நகை கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல எந்த அளவுக்கு நிஜம் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
நம்மளோட முதல் பகுதி இதுதான், தேர்தல் வாக்குறுதியும் நகைக்கடன் தள்ளுபடியும். வரப்போற 2026 தேர்தலுக்கும் இந்த தள்ளுபடி எதிர்பார்ப்புக்கும் என்ன சம்பந்தம்னு இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க திமுகவோட தேர்தல் அறிக்கையில மறுபடியும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. இதை நம்பித்தான் நிறைய பேர் இப்போ கூட்டுறவு வங்கிகளை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற வேலைகள் இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இங்க பாருங்க, மகளிர் உரிமை தொகையை அதிகப்படுத்துறது, கல்விக்கடன் தள்ளுபடின்னு பல வாக்குறுதிகள் எதிர்பார்க்கப்படுது. ஆனா இது எல்லாத்துலயும் ஹைலைட்டா பேசப்படுற ஒரு விஷயம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி தான். ஆனா இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். போன தடவை நடந்த தள்ளுபடி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சலுகை கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. நீங்க ஒருவேளை கனரா பேங்க், SBI மாதிரி நேஷனலைஸ்ட் பேங்க்லயோ இல்ல வேற ஏதாவது பிரைவேட் பேங்க்லயோ நகைக்கடன் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதை மனசுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, போன தடவை தள்ளுபடி அறிவிச்சப்போ கூட ரொம்பவே கடுமையான விதிகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் தள்ளுபடி, அதுவும் நீங்க வச்ச நகை 5 சவரனுக்குள்ள இருக்கணும். இது போக அரசாங்கம் சொல்ற ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள கடன் வாங்கியிருக்கணும்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன புரியுது, தள்ளுபடிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு ஜாக்பாட் இல்ல. சரி, இந்த தேர்தல் வாக்குறுதி கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2வது முக்கியமான பகுதிக்கு வருவோம், ரிசர்வ் வங்கியோட எச்சரிக்கை மணி. ஆமா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நகைக்கடன் விஷயத்துல சில முக்கியமான கட்டுப்பாடுகளை கொண்டு வரப்போகுது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தமிழ்நாட்டுல 2024 வெறும் 6 மாசத்துல நகைக்கடனோட மதிப்பு 1,10,000 கோடியிலிருந்து 3,37,000 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட மும்மடங்கு அதிகம். இந்த திடீர் வளர்ச்சி தான் ரிசர்வ் வங்கியோட கவனத்தை ஈர்த்திருக்கு. சரி, இவ்ளோ கடன் வாங்குறது யாருன்னு பார்த்தா அதுல கிட்டத்தட்ட 45% பேர் 31 இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான். இதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய புள்ளி விவரம். ரிசர்வ் வங்கி ஏன் இவ்ளோ கவலைப்படுது? காரணம் சிம்பிள், அதுக்கு பேரு வாரா கடன் அபாயம், அதாவது டிஃபால்ட் ரிஸ்க். இன்னும் சுலபமா சொல்லணும்னா, திடீர்னு தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு குறைஞ்சா நீங்க வாங்கின கடன் தொகை உங்க நகையோட மதிப்பை விட அதிகமாயிடும். அப்போ என்ன தோணும், கடனை திருப்பி காட்டுறதுக்கு பதிலா நகையை அப்படியே பேங்க்ல விட்டுடலான்னு சிலர் முடிவெடுப்பாங்க. இதனால வங்கிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். இந்த ரிஸ்க் குறைக்கத்தான் ரிசர்வ் வங்கி ஒரு புது கட்டுப்பாட்டை கொண்டு வர போறாங்க. முன்னாடிலாம் உங்க நகையோட மதிப்புல 72% வரைக்கும் உங்களுக்கு கடன் கிடைச்சது. ஆனா இனிமே அது 65% குறைய வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொன்னா, இனிமே நீங்க அதே நகையை கொண்டு போனாலும் உங்களுக்கு கிடைக்கிற கடன் பணம் குறையும். இப்போ நம்மளோட 3வது கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, கூட்டுறவு வங்கிகளே சீர்திருத்தம். ஒரு பக்கம் தேர்தல் எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் RBI கட்டுப்பாடு. இது ரெண்டுக்கும் நடுவுல கூட்டுறவு வங்கிகளுக்குள்ளேயே சில முக்கியமான மாற்றங்கள் ரொம்ப அமைதியா நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாப்போம். ஆமாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற 4473 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள்லயும் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் வங்கி மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்துறதும் நிர்வாகத்தை நேர்மையாக்குறதும் தான். இந்த சீர்திருத்தத்துல ஒரு முக்கியமான உத்தரவு இதுதான். கூட்டுறவு சங்கங்களோட பதிவாளர் நந்தகுமார் போட்ட இந்த உத்தரவுப்படி இனிமேல் எந்த ஒரு ஊழியரும் ஒரே பேங்க் கிளையில 3 வருஷத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய அதிரடி மாற்றம். ஏன் இந்த மாதிரி திடீர் மாற்றம் தேவைப்பட்டுச்சு? ஏன்னா புகார்கள் அப்படி குவிஞ்சிருக்கு. வேண்டியவங்களுக்கு மட்டும் உடனே கடன் கொடுக்கறது, பணத்தை தவறா பயன்படுத்துறது, கணக்கு வழக்குல குளறுபடின்னு ஏகப்பட்ட புகார்கள். இந்த மாதிரி முறைகேடுகளை தடுக்கதான் இந்த அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆஹா, நாம இவ்ளோ நேரம் பார்த்தத இந்த ஒரே ஸ்லைட்ல சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் 2026 தேர்தல் தள்ளுபடின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் RBIயோட புதிய கட்டுப்பாடுகளால நமக்கு கிடைக்கிற கடன் தொகை குறைய போகுது. இதுக்கு நடுவுல கூட்டுறவு வங்கிகள்ல நடக்கிற முறைகேடுகளை தடுக்க சீர்திருத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த 3 சக்திகளும் தான் உங்க நகைக்கடனோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். நீங்க ஒருவேளை நகைக்கடன் வாங்க போறீங்கன்னா உங்க முடிவை தீர்மானிக்க போறது வரலாம் வராமலும் போகலான்னு சொல்ற தேர்தல் வாக்குறுதிகளா, இல்ல நிஜமான நடைமுறையில் இருக்கிற நிதி விதிமுறைகளா? முடிவு உங்க கையில தான். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. தேர்தல் வாக்குறுதிக்காக இப்படி கடனை தள்ளுபடி பண்றது சரியா தவறா? இதனால யாருக்கு நல்லது, யாருக்கு கெட்டது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கும்.